Hebron Ministries. போன வாரங்களில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? கிதியோனை பற்றி கொடுத்தேன். வெரி குட். தீர்மானத்தின் தேவன் இல்லையா? தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய ஃப்யூச்சரை, எதிர்காலத்தை ஆண்டவர் கையில் கொடுத்துடணும். ரொம்ப சிம்பிள் சப்ஜெக்ட், ரொம்ப அழகான ஆழமான காரியங்கள். இப்போ நம்ம காட் ஆஃப் டிட்டர்மினேஷன் நம்முடைய கரங்களில் கொடுத்துடணும். ஹல்லேலூயா. காட் ஆஃப் சப்மிஷன் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். நான் நடத்துகிற விதம் கொஞ்சம் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் முடிவில் அது ஜெயத்தை வெற்றியும் தரும். சப்மிஷன். மூணாவது காரியம் சொன்னார், அசோசியேஷன். எல்லாரையும் ஒரே தரிசனம் உள்ளவர்களை ஒன்றாக இணைத்துக்கொள். ஹல்லேலூயா. கம்பெனி, அந்த அசோசியேஷன். நாலாவது காரியம், அப்போ மூணு காரியத்தை நம்ம ஒழுங்காக செஞ்சோம்னா கர்த்தர் நமக்கு டொமினியன் பவர், அப்படின்னா அரசாட்சியை கர்த்தர் கொடுப்பார், ஆளுகையை தேவன் கொடுப்பார். ஜட்ஜஸ் சாப்டர் 7:20 வாசிங்க. படைகளின் மனுஷரும் எக்காலம் ஊதி. இப்போ ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு படையை வச்சிடறாங்க. எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து. அப்போ அந்த 300 பேரும் இந்த கிதியோன் என்ன கட்டளையிட்டானோ, அப்படின்னா கர்த்தர் எவைகளை கிதியோனுக்கு கட்டளையிட்டாரோ கிதியோன் செய்ததை சபை செய்தது. ஹல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தாங்க? பானைகளை உடைத்து தீவட்டிகளை இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து. அது கூட இன்ஸ்ட்ரக்ஷன். இடது கையில் என்ன பிடிக்கணும், வலது கையில் என்ன பிடிக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷன். கர்த்தருடைய பட்டையும் மாட்டி பிடிச்சா தோல்வி அடைஞ்சிரும். எல்லாத்தையுமே கரெக்டா ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். ஒருத்தவனும் யுத்தம் பண்ணல. இப்போ ஒருத்தனும் அவ்வளவு 125 பேர் கத்தி கப்படா அது இதையும் தூக்கிட்டு ஈட்டி எல்லாத்தையும் கத்தி தூக்கிட்டு வந்திருக்காங்க. இவர்கள் ஒரு சண்டை போடல, தன்னுடைய நிலையிலே நின்றார்கள். ஆனா அந்த நாட்கள் ஆண்டவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அது அக்னி கலந்த ஐஸ் கட்டியாக இருக்கும். அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, தூதன் எக்காலம் ஊதுறான், அக்னியை கலந்த ஐஸ் கட்டி அப்போ பூமியிலே கொட்டப்பட்டது பாருங்க. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும்புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் தேவன் நியாய தீர்ப்பு நாள்ல அவற்றிலே நாம் மாட்டிக்கொள்ள ஆவணும். கர்த்தர் தேவன். இவங்க என்ன பண்ண, மீதியாளர் 3 ஜாதிகளை அவர் நியாயம் தீர்க்கின்றார். அதே போல தான் கர்த்தர் என்ன பண்ணுறது, தேசத்தையே உலகத்தையே ஒரு நாள் நியாயம் தீர்க்க போகிறார். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவோம். சொல்லுங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவோம். ஹல்லேலூயா. உங்களால் ஆண்டவர் தேவன் மகிமைப்படத்தக்கதாய் ஆண்டவர்கிட்ட நாம் என்ன பண்ண வேண்டும்? அற்புதங்களை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். 7ஆம் தூதன் எக்காலம் முதல் என்ன நடக்குது பாருங்க. அது அந்த சாப்டர் 8லேருந்து 11ஆம் அதிகாரம் வரை கண்டினியூஸாக வாசிக்கணும். 11ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்க. கடைசியாக தான் எக்காலம். 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யம் இன்கம் டாக்ஸ் ரைட்லாம் நமக்கு வராது. சரி, பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ராஜ்யங்களாயின தேவன் அரசாட்சி ஆண்டவர் செய்யத்தக்கதா எல்லாவற்றையும் மாற்றிவிட. நீங்களும் நானும் உண்மையாக இருந்தோம்னா அந்த தேவனுடைய அரசாட்சியில் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இசைந்து நடக்கிற காரியம் மிக மிக முக்கியம். நீதிமொழிகள் 13:20 ஆண்டவர் சொல்கிறப்ப, நீதிமொழிகள் 13:20 பாருங்க. அவன் சொல்கிற பாருங்க, ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். ஞானிகளோடு சஞ்சரிக்க. அப்போது புத்திசாலியோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ஞானம் இல்லாதவனும் ஞானியோடு சஞ்சரித்தா ஞானம் அடைவான். புரியலையா? நல்லா படித்த ஆள் கூட நல்லா நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுக்கு மேலே நீங்கள் 10th படிச்சிங்கன்னா உங்கள் BA படித்த ஆளுங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். BA படித்த ஆள் 7th கிளாஸ் படித்த ஆள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. தப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். என்ன பண்ணணும், அவங்கள என்ன பண்ணணும், அடுத்த நிலைக்கு நீங்கள் அதுக்கு கீழே அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாதுன்னா உங்கள் பழக்கூடாதுன்னு சொல்ல என்ன பண்ண வேண்டும், உங்கள் ஞானத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சஞ்சரிக்கிறவன் சொல்கிறான் பாருங்க, அவனோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவன் ஞானம் அடைவான். அப்போ உங்கள் நாலேஜ் அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்ற ஒரு என்னென்ன
கட்டாயம் உங்களுக்கு இருக்க வேண்டுமா? மூடருக்கு தோழனோ நாசம். இப்போ ரொம்ப மோசமான வார்த்தை போகிறான். த கம்பெனி ஆஃப் ஃபூல்ஸ் வில் பி டெஸ்ட்ராய்டுன்னு போகிறான் பாருங்க. அப்போ மூடனுக்கு தோழனோ நாசம். அவன் என்ன பண்ணுவான்? அங்கே வெட்டலாம், இங்கே வெட்டலாம், அவனை போய் தூக்கிட்டு வரலாம், இவனை தூக்கிட்டு வரலாம். கெட்ட காரியங்களை உங்களுக்கு போதிப்பான், கெட்ட காரியங்களை போதிப்பான். அதனால் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவர் பாருங்க, நிறைய இந்த ஆட்டோக்காரங்கள்லாம் பயங்கரமான இது என்னது நிறைய இது நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு கர்த்தர் இறைப்பாறுதலை தருவார். அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணார்? அழகாக என்ன பண்ணுறாரு? வந்து வசனங்கள் எழுதி வச்சுருக்காரு. அவர் மீட்ரு போடாமல் போனால் தான் தப்பு. வசனம்லாம் எழுதி, அப்பா இங்கே போகணும்னு சொன்னால் இல்லை மீட்டர்லாம் போடுறதில்ல அப்படின்னு ஒரு ரேட்டு கேட்டு பேசினா தான் தப்பு. அவர் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு எதை பிடிச்சதோ அது செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதிப்பார். 21ஆம் வசனம் பாருங்க. பாவிகளை தீவினை தொடரும், பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பாவிகளை தீவனை தொடரும். எந்தெந்த தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்குமோ, உங்களுக்கு பின்னாடி ஒரு தீவனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். நம்மளை பெண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நமக்கு தெரியாது, பிகினிங்கில் பின்னாடி ஒரு ஆள் மறைஞ்சு மறைஞ்சு வருவான், தெரியாது, திடீர்னு தானே அட்டாக் பண்ணுவான். அதுபோல் பாவிகளை தீவனை தொடரும். நம்ம செய்கிற பாவங்களுக்கு அந்த தீவனின் ஆவி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். பட் த ரைச்சியஸ் குட் ஷால் பி ரீபெய்டு, திரும்ப அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக அவன் சொல்லித்தரதை பார்க்குறோம். பிறகு அருமையாக சொல்கிறான், அருமையான பவுல் 2 தீமோத்தேயு 4 பாருங்கள், ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லித்தரான் பாருங்கள். ஆண்டவர் அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு பிறகு ஒரு ஸ்பிரிச்சுவல் சன்னு இந்த தீமோத்தேயு கல்யாணம் ஆகலை, இவருக்கு பவுலுக்கு கல்யாணம் ஆகலை. தீமோத்தேயு என்ன பண்ணுறான்? ஆவிக்குரிய சன்னா அவன் வளர்க்கின்றான். இப்போ நம்முடைய சர்ச்சில் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகளை சபை வளர்க்கிறது. ஹல்லேலூயா. நீங்களாம் யார்? ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உங்களை சபையில் கர்த்தரை என்ன பண்ண விறகுக்குள்ளே எரிகிற தீவட்டிகளாய் கர்த்தர் பார்க்குறார். ஆண்டவர் உங்களை ஒரு கிதியோனாய் பார்க்கிறார், ஒரு யுத்த வீரனாய் பார்க்கிறார். நீங்கள் தான் என்ன பண்ண? தொடர்ந்து யுத்தங்களை நடத்த வேண்டும், சபையை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். எப்படி மோசேக்கு பிறகு யோசுவா வந்தானோ, எப்படி வந்து பாலுக்கு பிறகு திமோத்தி வந்தானோ, அதுபோல் அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யணும்? ஆண்டவர் தேவன் உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவங்ககிட்ட சொல்லித்தரான், சமயம் வாய்த்தாலும் ஏன்னா இவன் என்னென்னலாம் செய்கிறானோ அவற்றையெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் செய்யணும்னு அவன் ஆசைப்படுறான். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்ம செய்ததெல்லாம் சொன்னதெல்லாம் செய்யணும் நம்ம ஆசைப்படுவோமே, அதுபோல் சொல்கிறான், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, ஏன்னா நான் அது மாதிரி பண்ணேன், அதனால் நீயும் பண்ணு. அப்புறம் சொல்கிறான், எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் வாசிக்குமா, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லித்தரான். ஒன்று என்ன செய்யும்? பிரசங்கம் பண்ணு, நீடிய சாந்தத்தோடு சாஃப்டாக முதல்ல சொல்லு, அப்புறம் என்ன செய்ய, அப்புறம் என்ன பண்ணு? உபதேசம் பண்ணு, இப்படி தான் நடக்கணும்னு சொல்லு, அப்புறம் கண்டனம் பண்ணு. இந்த பார் இப்படி நடக்கல, ஸ்கூலுக்கு போல ஃபெயில் ஆகிடுவேன், ஃபெயில் ஆகிட்டினா டீ ஆற்றணும், இல்லை டயர் கட்டி போடணும், ஆட்டோ ஓட்டணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லும் பாருங்க. எங்கெல்லாம் அங்கே அந்த நாளில் நாங்கள் என்ன சொல்கிறாங்க? படிக்கலைன்னா மாடு மேய்க்க தான் போவேன். இது பயங்கரமான ஆசீர்வாத வார்த்தைகள் அந்த நாளில். அப்பா அம்மா எல்லா அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அந்த நேரத்தில்? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வரும்பா. ஆமாம், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு 142 அப்பா அம்மாவுக்கு 142 கோடி அப்பா அம்மாவுக்கு என்ன வரும்? நீ மட்டும் படிக்கலைன்னா மாடு மேய்க்க தான் போவேன். அதில் என் தம்பி கொஞ்சம் இதாக இருப்பான். சொன்னேன், என் குதிரை மேய்ச்சா என்னன்னு கேட்டான். மடையா 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 குதிரை எங்கடா கிடைக்காது, காஸ்ட்லிடான்றார் எங்கள் அப்பா. அவன் திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பான், அடி வாங்கிப்பா, செவ்வையாக அடி வாங்குவான். நான் புத்திசாலியமாக அடி வாங்காமல் தப்பிச்சு போயிடுவேன். இவருக்கு அடுத்த லெவல் இவர் இது இல்லை, இப்போ நான் இன்ஸ்பெக்டர் திடீர்னு கையை நோங்குவார், எதுக்குடா நமக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அடி வாங்குன்னு எழுதுல வந்துருப்பான். சரி, அது நான் உபதேசம் பண்ணு, கண்டனம் பண்ணு, புத்தி சொல்லு, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்படியே விட்டுறாத, என்ன செய்ய?
கடிந்து கொண்டு புத்தி சொல்லு, நடக்க போகிறத சொல்லு, எல்லாத்தையும் தீமோத்தேயுவுக்கு பவுல் ரொம்ப அப்படியே அழகா சொல்லித்தரான். அப்புறம் சொல்ல பாரு 3ஆம் வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். அப்ப நீ சொல்ற உபதேசம் ஆரோக்கியமான உபதேசம், உன் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்றியோ அது போல என்ன பண்ற வருகிற சந்ததிக்கு நீ சொல்ற அது ஆரோக்கியம். அது ஒழுங்கா அவன் கத்துக்கிட்டானா அவன் வாழ்க்கையில நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரனா இருப்பான், ஆசீர்வாதமா இருப்பான், தேவன் அவனை கனப்படுத்துவார். ஆனா அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேச பொறுக்க மனதில்லாமல், அட என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செவித்திறன் உள்ளவர்களாகி, செவித்திறன் உள்ளவன்னா காதுக்கு என்ன பிடிக்குது, டிசையர்ஸ் சொல்லுவாங்க பாருங்க, ஆசைகள், கண்களின் இச்சை. அப்போது கண்களின் இச்சை இருக்குது பாருங்க, வயிற்றுக்கு ஒரு இச்சை இருக்குது பாருங்க. அப்படியே அந்த இப்போ நீங்கள் வீட்டில் ஹோட்டலில் போனால் இவர் உட்காந்துருப்பார், அடுத்து எட்டி பார்ப்பார் பாருங்க. நான் கூட அது மாதிரி பண்ணியிருக்கேன். போன வாரங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், நானும் அம்மாவும். சரி, அவன் பல்லாவரத்துலேருந்து கல்யாணம். அவன் சொல்கிறான் நான் வந்துட்டேன். அண்ணா எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னா, வந்துட்டேன்ப்பா, பல்லாவரத்துக்கு வந்துட்டப்பா, இன்னும் ஒரு 15 நிமிஷம் வந்துட்டப்பா. அண்ணா நீங்கள் லேட்டாக வாங்கணும் இன்னும் பொண்ணுமா பல வரலண்ணா. அப்புறம் என்னடா பண்ணுறது, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொன்னான். டக்குன்னு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ட்ரைடன். சரி, நானும் அம்மாவும் சரி கொஞ்சம் ஆம்பியன்ஸ் எல்லாம் நாங்கள் ஹோட்டலில் போய் கொடுத்தோமா. அப்போ என்ன சொல்லலாம் பண்ண வேணாம், எதுவும் சாப்பிட வேணாம், இப்போ தான் சாப்பிட போகிறோமே, என்ன பண்ண அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அப்புறம் சரி ஒரு மஃபின் கேக்கும் ஒரு காஃபி சொன்னோம். ஒரு காஃபி அங்கே எட்டி பார்த்தா ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பவுலில் அவ்வளோ பெரிய கப்பே டபுள் 3 சைஸ் பெரிய கப்பு. அந்த கப்பில் என்ன பண்ணுறான், காஃபி அப்படி எடுத்துன்னு வைக்கிறான். அதை பார்த்தோன்னா டக்குன்னு 2 காஃபி சொன்னாங்க, இங்கே வாயா ஒரே ஒரு காஃபி போதும், 2 கப்பு எடுத்துன்னு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். அவன் போன உடனே எடுத்துகிட்டு வந்தான். சரின்னு சொல்லிட்டு வந்தோன்னா நான் என்ன பண்ணேன், அந்த காஃபியை எடுத்து ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு அந்த காஃபியை ஊற்றி கொடுத்துட்டா மீதி இவ்வளோ இருக்குது. அப்புறம் தான் ஊற்றுறான், ஒன்றுமே வரமாட்டேங்குது. ஏன்னா படுவாய் பயம் நொறாது. எவ்வளோ கோல்மால் பார்ட்டிங்க பாரு, ஹோட்டல் பெரிய ஹோட்டல்ஸில் இப்படி பண்ணுறான் பாரு, கால் வச்சு கம்மி இப்படி ஊற்றிருப்பான் போல மேலேருந்து. நான் நினைக்கிறேன் கையால் ஊற்றிருக்க மாட்டான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே எவ்வளோ ஊற்றிருக்கிறான். அது அப்படியே ஃபுல்லாக இருக்குது. நான் இவ்வளோ காப்பி குடிக்க முடியாதுன்னு கடைசியில் பார்த்தா நோறேன். அவன் திருட்டு பையன் பாரு, இவனை தேடுறேன், அங்கேருந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த காஃபி அவருக்கு பத்தாது, தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்த பாரு குடுகுன்னு ஓடி வந்தான். சாரி சார் டோன்ட் வரி சார், ஐ வில் பிரிங் 1 more coffee, ஐ வில் நாட் சார்ஜ் யூ சார், புதுக்கா பில்லு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவன் 2 காஃபி, நான் போகும்போது குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் பாருங்க. அது போகிற நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இச்சைகள் இல்லை இச்சைகள் அவங்க அடுத்தது டேபிளில் பார்த்துட்டாலும் அது வம்பு பார்த்தீங்களா, அது பார்க்காம இருந்தால் ஒழுங்காக சரி நல்ல பையன் எனக்கு கொடுத்தான், இல்லைன்னா காஃபி இல்லாமல் வந்திருக்கணும் இல்லையா. எதுக்கு நோக்கத்துக்கு போகிற அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இச்சைகள் மிக முக்கியம். அதுபோல் வயிற்று இச்சை, இது அதுபோல் கண்களின் இச்சை இருக்குது. அதுக்கப்புறம் காது இச்சை, செவித்திறன் உள்ளவர்களாகி காதுக்கு ஒரு இச்சை இருக்குது. இந்த இச்சை என்ன பண்ணுன்னா, நான் ஆசீர்வாத வசனங்களை தான் கேட்கும். அது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், சியோனிலிருந்து நீ ஆசீர்வாதத்தை காண்பாய் அப்படின்னு பேசுவாங்க பாருங்க. அதுதான் பிடிக்கும். நீ உபத்தரத்துக்குள்வாயா, இந்த சர்ச்சு சரி கிடையாது, வேற சர்ச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ப்ராஸ்பரிட்டி டாக்டரின்ஸ் என்னன்னா வெறும் பணத்தை பற்றி தான் பேசுவானுங்க. வெறும் பணம் 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 பணம், வேற எதுவுமே தெரியாது. உனக்கு கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை வாங்கி தருவான், வீடு வாங்குவாய், சபையில் பாருங்கள், இங்கே சபைக்கு வந்தவர்கள் பாருங்கள், அப்படி வீட்டை போட்டு காண்பிப்பார்கள், பெரிய வீடு பாருங்கள் கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு பிரச்சனை வருமா, வரவே வராது அப்படின்னு சொல்லி பேச பண்ணுவான். அதுதான் அவன் சொல்கிறான். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பவுல் சொல்லுவான், செவித்திறன் உள்ளவர்களாகி அவனுக்கு சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. ஒரு பாஸ்டர் பேசுறது மட்டும் இல்லை, நிறைய பாஸ்டர் யாரெல்லாம் ப்ராஸ்பரிட்டி டாக்டரின்ஸு, பணத்தை பற்றி, பொருளை பற்றி, லக்ஸுரியை பற்றி, என்ஜாய்மெண்ட்டை பற்றி பேசுகிறானோ அவர்களை என்ன பண்ணுவான், தன்னுடைய போதர்களாய் சேர்த்து. அவர் தான் அவருக்கு போதர், சர்ச்சுக்கு வருவார், ஆனால் அவர் மைண்டெல்லாம் அந்த போதகத்துக்கு மேலே தான் இருக்குது. இங்கே வந்தாலும் சும்மா பேருக்கு வருவார், பேருக்கு கம்மின்னு எடுப்பார், ஆனால் அவர் ஆசையில் என்ன இருக்கும், பணம் பணம் பணம். ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் பண ஆசை இல்லாதவர்களாக இருங்கள், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை. பண ஆசை இல்லாதவர்களாக இருங்க. உங்களுக்கு பணம் வேணும், ஆனால் பண ஆசை இல்லாதவர்களாக. தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் என்ன எல்லாம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும்.
ஹalleluya. நான் எத்தனை கோடி சம்பாதிச்சேன், ஒன்றுமே நிற்கல பார்த்தீங்களா? ஏன்னா அதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. ஆனால் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் ஒரு நாளும் அழிந்து போகாது. ஹalleluya. ஆண்டவர் போன வாரங்களில் என்னோட கூட பேசும்போது உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? 7 வருஷம் உன்னை உபத்திரப்படுத்துறேன், கவலைப்படாத, இனிமேல் உன்னை உபத்திரப்படுத்த மாட்டேன். நீ 7 வருஷம் வைராக்கியமாக நின்றுட்ட, சபையை நிற்க வச்சுட்ட, உற்சாகம் குறையாமல் சபையை நடத்துகிற, நான் உன் மேலே சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை என்ன அதிகமாக தொட்டுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் வந்து சபைக்கே வராமல் போனால் கூட 10 பேர் வந்தாலும் அந்த உற்சாகம் அதே பிரசங்கம் தான். ஏன்னா ஆரம்பமே எனக்கு ஒன்றுமே இல்லாத ஆண்டவர் கொடுத்தார். 4 பேர் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த 4 பேர் தான் சபை வளர்ந்தனால சபையை பற்றி எனக்கு கவலை இல்லை, அவரை பற்றி தான் எனக்கு கவலை. அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், என் தேவன் நினச்சா எனக்கு எல்லாவற்றையும் மாற்ற என் தேவனால் கூடும். என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆர்டினரி சிச்சுவேஷனில் God will change you to extraordinary situation. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட திட்டங்களை தேவன், அப்போ உபத்திரவப்படுறவங்களை தேவனுக்கு அதிகமாக பிடிக்கும். எத்தனை பேருக்கு அது புரியுன்னு தெரில, ஆனால் எனக்கு புரியுது. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் உபத்திரப்பட்டிருக்கீங்க. கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. எங்கள் அப்பாலாம் எங்களை உபத்திரம் இல்லாமல் வளர்த்தாரு, ஆனால் உபத்திரவத்தை அதிகமாக எனக்கு கொடுத்தாரு ஆண்டவர். அந்த ஆண்டவர் கொடுக்கும்பொழுது அநேகத்தை நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதனால் அந்த உபத்திரவத்தை ஒரு நாள், அந்த சிக்ஷையை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். தேவன் கொடுக்குற சிக்ஷை அவைகள்லாம் தேவனை நீங்கள் மேன்மை பாராட்டுகிறீர்கள். பரலோகத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்களை உபத்திரவப்படுத்தாம பாரு, அவன் அந்த கடைசியில் நிற்பான். அப்போ தெரியும், ஐயோ தெரிஞ்சிருந்தா அவங்கள நான் தொட்டு இருக்க மாட்டேன்னு நினைப்பான். உங்கள் கண்ணீரிலிருந்து ஒவ்வொரு துளி கண்ணீரை வர வச்சான் பாரு, அவனுக்கு மேலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, அந்த லேக்கரை முழுவதும் அப்படியே ஒரு மோசமான ஒரு காடு மாதிரி மாறி போச்சு. அன்னைக்கு அந்த ரேக்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு கொடுத்த ஒரு நல்ல ப்ராவர்ப், ஃபைட் எவ்ரி பேட்டில், கான்கர் எவ்ரி பீக். ஒவ்வொரு யுத்தத்திலே நீ போராடு, ஒவ்வொரு சிகரத்தையும் நீ வெல்லுவாய். ஹல்லேலூயா. ஃபைட் எவ்ரி பேட்டில், கான்கர் எவ்ரி பீக். ஒவ்வொரு யுத்தத்திலையும் போராடு, ஒவ்வொரு சிகரத்தையும் நீ தொடுவாய். உனக்குன்னு கர்த்தர் ஒரு சிகரத்தை வச்சிருக்கார், ஒரு உயரத்தை வச்சிருக்கார், ஒரு எலிவேஷனை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு அந்த இடத்துல கொண்டு போக வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். சரி, இன்னும் ரோமர் 12 வாசிக்கும் பொழுது 16 வசனம் பாருங்க. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவராய் இருங்க. சேம் ஸ்பிரிட், ஒரே சிந்தையா இருங்க. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல், அவன் அதை வாங்குறான், இதை வாங்குறான், அவன் வீடு வச்சிருக்கான், இவன் வச்சிருக்கான், அவன் கார் வச்சிருக்கான், இதை நீ நினைக்காத. மேட்டிமையானவை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். தாழ்மையானவர்களுக்கு இணங்க. ஆண்டவர் எதை நான் அடிக்கடி சொல்ல பாருங்க, உங்களுக்கு கீழே இருக்கணும் பார்த்து சந்தோஷப்படுங்க. உங்களுக்கு கால் இல்லாதவனை பார்த்து கால் இருக்கவன் சந்தோஷம். சைக்கிள் வச்சுருக்கோம்ப்பா, மோட்டார் சைக்கிள் வச்சுக்கணும், சைக்கிள் இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படணும். கர்த்தர் எதையுமே மேட்டிமையாக எண்ணாதீங்க. மேலே இருக்கவங்களை பார்த்து நீங்கள் மனம் பதறாதீங்க. கீழே இருக்கவங்களை பார்த்து என்ன சொல்லுங்க, சிந்தியாமல் தாழ்மையினர்களுக்கு இணங்குங்கள. உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருவனுக்கு ரீபே நோ ஈவில், நோ ஒன் ஈவில் ஃபார் ஈவில். யாருக்கும் தீமை செய்யாதீங்க. உங்க வாழ்க்கையில யாருக்கும் தீமை செய்யாதீங்க. எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். You have to do good things. எல்லாருக்கும் நல்லவன் சொல்லி பேர் எடுங்க. நல்லவன் சொல்லி ஆண்டவர், இந்த விசுவாசி நல்ல விசுவாசி, அவங்க யாருடைய பணத்தை அவங்க வருவாங்க, சபைக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க, ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையாக நடத்துப்பாங்க, அவர்கள் போவார்கள். இப்படி ஒரு சாட்சியை பெற்றுக்கொண்டு 4வது காரியம் பார்ப்போம், காட் ஆஃப் டொமினியன். இப்போ இந்த 3 காரியத்தை நீங்கள் முதல்ல என்ன சொன்ன, டிட்டர்மினேஷன், தீர்மானத்தை தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். இன்னைக்கு நீங்கள் ராத்திரி போய் என்ன சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிற ஒவ்வொரு தீர்மானத்தையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் டிசைட் பண்ணுங்க, நீங்கள் பொறுப்படுங்க. ஆண்டவர் 2வது என்ன செய்யணும், அந்த டெசிஷனுக்காக என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஆண்டவரே அது மாத்திரமல்ல, நான் அநேகரை என்னோடு கூட நான் சேர்த்து உமக்கு முன்பாக நிற்க பிரயாசப்படுறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வாராம், டொமினியன், அரசாட்சியை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் வெற்றியும் ஜெயத்தையும் கொடுப்பார். 4வது காரியம் வாசிங்க, 7:22. 300 பேர் என்ன பண்றாங்க, வாசிங்க.
ஊதுகையில் 300 பேரும் எக்காலங்களை ஒருமித்து ஊதுகிறார்கள். கர்த்தர் பாளையம் எங்கும் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். எல்லாம் கர்த்தர் செய்றார். இவன் நிலையில தரிச்சு நிற்கிறான். இவன் யுத்தம் பண்ணல. நீங்களோ சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பார்வோன் சேனையை மோசையால் மடங்கடிக்க முடியுமா? இல்லை. ஒரே ஒரு கோலை வச்சு எங்கே மடங்கடிக்கிறது? அவன் ரதங்கள் இருக்குது, அவன் கையில் கத்தி இருக்குது, கவசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த பார்வோன் சேனையை மடங்கடித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், பார்வோன் சேனையை மடங்கடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பெலிஸ்தீரை மடங்கடித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். கிதியோனோடு கூட ஜெயத்தை கொடுத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்கிறாங்க? கர்த்தர் ஒரு பட்டத்தை ஒரு ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மேகொலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. எங்கிருந்து ஓடி வந்தானோ திரும்ப அங்கே ஓடி போகிறார்கள். வாசிங்க. அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷரும் ஆகிய இஸ்ரவேல் கூடி வந்து மீதியானரை பின்தொடர்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. அவன் இப்போ நாட்டுக்கு வந்து இவனை ஜெயிக்கணும் வந்து கடைசியில் அவனுங்களை தொறுத்துற அளவுக்கு கர்த்தர் நிலைமையை தலைகீழாய் மாற்றி விடுகிறார். கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானுக்கு விரோதமாய் இறங்கி பயந்து போய் அலறி போய் இருந்த ஆளு இப்போது ஆளை அனுப்பி துரத்தி புடுறான்றான். துரத்தி பிடிற. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு எத்தனை வருஷங்கள் நீங்கள் கண்ணீர் விட்டீங்களோ, எத்தனை வருஷங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 7 வருஷங்கள் அநேக காரியங்களை நான் அவமானப்படுத்தப்பட்டேன். பயங்கரமான நினச்சி பார்க்காத காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்கள், சபைக்கே சொல்ல முடியாத காரியங்கள் ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ அன்னைக்கு பிஸ்னஸ் மேன், இன்னைக்கு ஊழியக்காரன், எல்லாத்தையும் பொறுத்துக்கோ. ஒரு நாள் வரும், திரும்ப நான் எழும்ப கட்டுவேன். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டின ஆண்டவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எல்லாவற்றையும் திரும்ப கட்டுவேன். ஹல்லேலூயா. வாசிங்க. பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்தாபரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொள்றது. நான் கட்டி பிடிச்சிக்கிறதா? கட்டிக்கொள்ளுறது தான் இன்ஹெரிட் பண்ணுறது, பொசஸ் பண்ணுறது, மேற்கொள்கிறது. ஒவ்வொரு துறையும் மேற்கொள்கிறான். எங்கெங்கே வந்தானோ எந்தெந்த தேசத்தில் அத்தனையும் ஆண்டவர் அந்த. அப்போ என்ன ஆகுது? எதிரிகளோட இடங்களெல்லாம் கர்த்தர் கிதியோனுக்கு கொடுத்து விடுகிறார். அப்போ அவங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும், அடிமையாக இருந்தாங்க. இப்போ அவர்கள் ராஜ வீரர்களாக வாரியராக மாறிடுறாங்க. வெறும் கிதியோன் மாத்திரமல்ல, ஹோல் இஸ்ரேல்ஸும் வாரியராக மாறிடுறான். அவனுக்கு என்ன பண்ணுறான்? இடங்களை ஜாஸ்தி கொடுத்துறாரு. அவங்க பொருட்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவர்களை அடிமைகளாய் கர்த்தர் மாற்றி விடுகிறார். அதில் ஒரு நாள் இவன் அடிமையாக இருந்தான், இன்றைக்கு அவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேற்கொள்ள சொல்ல. கர்த்தர் என்ன ஒரு நாள் மேற்கொள்ள எதெல்லாம் இழந்து போடணும் அவற்றையெல்லாம் 10 மடங்கு 100 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் திருப்பி தருவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அப்படியே மீதியானரையும் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து. ஓரேப்னா ரேவன் அர்த்தம், காகன் அர்த்தம். சேபுனா உல்ஃப், வந்து அதாவது ஓநாய்கள் அர்த்தம். அவற்றை எல்லாத்தையும் அவன் மடங்கடிக்கிறான். அவனை வெட்டுறானுங்க பாரு. வெட்டி தலையை கொண்டு வந்து வாசிங்க. ஓரேப் என்னப்பட்ட கன்மலையிலும் சேப் என்னப்பட்ட மலையிலும் கொன்று போட்டு மீதியானரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். ப்ரூஃப் பண்றான். தலை கரெக்டாக கடிச்சிட்டு ஆளை வெட்டி போச்சு. இனிமேல் அவன் பிரச்சனை பண்ண முடியாது. கர்த்தர் என்ன பண்றாரு? அத்தனை சேனைகளையும் கர்த்தர் கிதியோன் கரங்களில் 300 பேர் கரங்களில் கொடுத்து விடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் 4 காரியங்களில் கர்த்தர் இந்த 2 வாரம் நம்மோடு கூட பேசினார். என்ன பேசினார்? காட் ஆஃப் டிட்டர்மினேஷன், தீர்மானத்தின் தேவன். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தீர்மானம் எடுக்கும்படி அவருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்க. அவனு சொல்லுங்கள், காட் யூ ஆர் கோயிங் டு டேக் அ டெசிஷன் இன் மை லைஃப். காட் ஹல்லேலூயா. டிட்டர்மினேஷன் தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவர் என் குடும்பத்தை உன் கையில் கொடுக்குறான். ஆண்டவரே என் பிள்ளைகளை உன் கையில் கொடுக்குறேன், என் பிஸ்னஸை உன் கையில் கொடுக்குறேன், என்னோடய வேலை ஸ்தலத்தை உன் கையில் கொடுக்குறேன். ஆண்டவரே நீர் தீர்மானம் எடு ஆண்டவரே அப்படி சொல்லணும். 2வது அந்த தீர்மானத்துக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே இந்த தீர்மானத்துக்கு என்னை
கீழ்ப்பணி என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. எனக்கு சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும். ரெண்டாவது. மூன்றாவது காரியம், நான் ஒற்றுமையாய் செயல்படுகிறேன் ஆண்டவரே. யார் மேலே எனக்கு பொறாமை இல்லை ஆண்டவரே. நீ என்ன செய்ய சொல்கிறீரோ அவர்களோடு என்னுடைய ஐக்கியம் இருக்கு ஆண்டவரே. எனக்கு எதிராய் வருகளோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யாரோடு என்னை வைத்திருக்கிறோம் அவர்களோடு கூட என்னை நடத்தி சொல்லும் ஆண்டவரே. மூன்றாவது காரியம். நாலாவது, எனக்கு ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆளுகை உண்டு ஆண்டவரே. எனக்கு ஒரு டொமினியன் உண்டு ஆண்டவரே. நான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வேன் ஆண்டவரே. ஆதாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நீ ஆளுகை டொமினியன் பவரை எப்படி கொடுத்தீரோ அதுபோல் ஆளுகை கொடுப்பீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். 11-12 வசனங்களை வாசிங்க. மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்குவரத்துமா இருக்கிறது. அப்பொழுது எனக்கு இருந்த பலன் இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டு எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அர்ணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்த நாள்ல கேள்விப்பட்ட நான் சுதந்திரித்துக் கொள்வேன் சொன்னேன். அதை இந்த வயசுல அவன் 80 வயசு ஆனாலும் எனக்கு அந்த பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன தரிசனம் இருக்கணும்? எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கணும்? இல்லை, அன்னைக்கு 23 வயசில் என்ன பலன் இருந்துச்சோ இப்போவும் அதே பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதில் சொல்லுங்கள் ஆண்டோட சொல்லுங்கள், எனக்கு இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், பலவீனத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், பலனை பற்றி நான் எப்பொழுதுமே சிந்திப்பேன். கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பலவீனம் சொல்லும்பொழுது அந்த பலவீனத்தில் ஆவி என்ன பண்ணணும், நம்முடைய சரீரத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் பலனாக இருக்கிறேன் சொல்ல பலத்தின் ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸ்பிரிட்ஸ் தானே எல்லாமே இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ அவன் சொல்கிறான் பாருங்க, அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. அன்னைக்கு இருந்த பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது. அதனால அவன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். கர்த்தர் கூட இருந்தா அவன் மட்டும் போதும். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர்களை நான் துரத்தி விடுவேன். அப்போது யோசுவா எப்புன்னோயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து, என்னடா பியூட்டிஃபுல்லாடா, அன்னைக்கு பேசுற மாதிரி இன்னைக்கு பேச உன் பேச்சு மாறலடா, ஒரே மாதிரி இருக்கான. உடனே அவன் பிளஸ் பண்ணிடுறான். ஜோஷுவா பிளஸ் பண்றான், காலேபை பிளஸ் பண்ணிட்டு எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். கிதியோனுகளே கர்த்தர் காலேபு இப்ப கிதியோன் காலேபா மாறி போச்சு. கர்த்தர் எப்ரோனை நமக்கு அப்படியே கரங்களை போய் சொல்லுங்க, கர்த்தர் எப்ரோனை சுதந்திரமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. காலேபுக்கு எப்படி எப்ரோனை சுதந்திரமாய் கொடுத்தீரோ அது போல எனக்கும் சொல்லுங்க, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் கர்த்தர் எப்ரோனை சுதந்திரமாய் கொடுத்தார். ஆர்ப்பரிங்க கரங்களை தட்டி உற்சாகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்ரோனை நம்முடைய சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். கர்த்தர் எப்ரோனை நம் சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். கர்த்தர் எப்ரோனை நம்முடைய சந்ததிக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எப்ரோனை நமக்கு சுதந்திரமாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா.